1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்குறு பகைவரை இவன் என்று நீக்குவோம். செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கும் இங்குள்ள நரிகளால் தொல்லையா. இங்க என்ன பிரச்சனைனா, நரிகள் தொல்லை கொடுக்கும், ஆனா நாம அதை பேசக்கூடாது. நாங்க செலவு பண்ணி நாங்க எங்களுடைய அன்றாட கூலிகளை சேர்த்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கிடைச்சிடணும், மக்கள் ஒரு புரிதலுக்கு வரணும், இந்த இலவசங்கள் வந்து மீண்டு வரணும், புதைகுழியில விழாம இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல அரசியலை கையில் வச்சுக்கிட்டு களத்துல இறங்கி வாக்கு சேகரிக்கணும், குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாங்க. ஆனா காவல்துறை என்ன சொல்லணும்னா, அவங்கெல்லாம் எதுவும் பேசிடாதீங்க, நாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டோம், நீங்க தயவு செஞ்சு பேசிடாதீங்க. இதுவரை காவல்துறை இந்த மாதிரி விடயங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? ஒரு நடவடிக்கை. 2 மாதங்களுக்கு முன்பு இதே கூட்டத்தில் நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும். அந்த இடத்துல திமுக குடிச்சிட்டு வந்து சண்டை வாங்கினாங்க. மறுநாள் நாங்கள் இதுவே போய் காவல்துறையில புகாரா தெரிவித்தோம். நாங்க எங்களுடைய கொள்கைகளை பேச வந்திருக்கிறோம், தத்துவங்களை பேச வந்திருக்கிறோம், எங்களுடைய நிலைப்பாட்டை பேச வந்திருக்கிறோம். அது தவறு என்று தெரிந்தால் அதே இடத்துல மறுநாள் நீங்க மேலே போட்டு பேசுங்க. ஆனால் பேசுவதை குடிச்சிட்டு வந்து சண்டை போறது எந்த விதத்துல நாகரிகம், அது எந்த விதத்துல ஜனநாயகம் அப்படின்னு நாங்க அப்போ புகார் தெரிவிச்சதுக்கு இன்னை வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இப்பொழுது காவல்துறை சொல்கிறது, நீங்க வந்து இதை பத்தி பேசாதீங்க, நாங்க வந்து எஃப்ஐஆர் போட்டோம். அடிப்பட்டவன் பேசக்கூடாது, ஆனா நாங்க வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டோம். இது எந்த மாதிரியான நாகரிகம், எந்த மாதிரியான ஜனநாயகம் நமக்கு உண்மையிலே தெரியல. மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, இலவசத்திற்கு போகாதீர்கள், புதைகுழியில விடாதீங்கன்னு. ஆனா எனக்கு என்னன்னா, புதைகுழியில நாம விழறதில்ல, இலவசமாக மரக்கட்டைகளை கொடுக்கிறார்கள் என்பதற்காக யாரும் அதுல நம்ம பெத்த பிள்ளைகளை வச்சு எரிக்கிறது இல்ல. மரம் இலவசமா கிடைக்குது, அதனால நம்ம வீட்டிலேயே வந்து கொல்லி வச்சுறது இல்ல. ஆனால் இலவசங்களை வாங்கி கொண்டு நமது எதிர்கால சந்ததியினர் எழுந்து வராத அளவிற்கு ஆகப்பெரும் புதைகுழியில நம்ம தள்ளிட்டு இருக்கோம். இதை நம்ம உணரணும். இங்க வந்திருக்கிறதுல பெரும்பான்மையா மகளிர் தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, அது எப்படிப்பா புதைகுழியில விழுறதுக்கு சமமாகும். இப்பதான் ஸ்டாலின் ஐயா பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம கோடை விடுமுறைக்கு 2000 ரூபாவும், மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாவும் சேர்த்து 5000 ரூபாயா இலவசமா கொடுத்தாரு. அது எப்படி வாங்காம இருக்க முடியும்? அது எப்படி புதைகுழிக்குள்ள விழுறதா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த 2026 மட்டும்தான் பொங்கல் வந்துச்சா? இதற்கு முன்பு பொங்கல் வரலையா? 4 ஆண்டு காலம் பொங்கலுக்கு காசு கொடுக்காத தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு 2026 3000 ரூபாய் கொடுக்கிறாருன்னா உங்களுடைய வாக்குகளை விலை பேசுகிறார் அர்த்தம். அவர் வெல்லுவதற்காக இன்னும் எத்தனை ஆயிரம் வேணுமாலும் கொடுப்பாரு. 2026 மட்டும்தான் கோடை விடுமுறை வருது, அதெல்லாம் வெயில் அதிகமா வருது, குழந்தைகளை வெளியில கூட்டு போக முடியாது, அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்காக செலவு செய்வதற்காக 2000 ரூபாயும் மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் கொடுக்கிறார். ஏன்னா நம்மளெல்லாம் பார்த்தா இளிச்சவாயா தெரியும். எவ்வளவு அநீதிகள் செய்துவிட்டு கடைசியில் ஒரு 2 நல்லது செஞ்சுட்டா, ஐயா மகராசன் 5000 ரூபாய் கொடுத்தாரு, நம்ம அவருக்கு தான் ஓட்டு போடணும். திமுக சொல்றது என்ன தெரியுங்களா? திமுக ஆட்சியில சொன்னதும் செய்தோம், சொல்லாததையும் செஞ்சோம். சொல்லாதது என்னங்க? இலவச பேருந்து கொடுத்திருக்கிறோம், மாணவிகளுக்கு 1000 கொடுத்திருக்கோம், மாணவர்களுக்கு 1000 கொடுத்திருக்கிறோம். சொன்னதை செஞ்சீங்களா? 520 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதுல முதல் 100 வாக்குறுதி வேணாம், முதல் 10 வாக்குறுதி எடுத்துக்கோங்க. திருக்குறளை நம்ம உலகங்கள அறிவிப்போம், அதுக்கு மத்திய அரசுக்கு நாங்க அழுத்தம் கொடுப்போம் சொன்னாங்க. அறிவிச்சாங்களா? இல்ல. எல்லாருக்குமே தெரியும், கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியங்க மாநில அரசு கொடுக்கும், நாங்க 100 ரூபாய் கொடுக்கிறோம், நாங்க இன்னை வரைக்கும் கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலையில 4 ரூபாய் டீசலுக்கும் 5 ரூபாய் பெட்ரோலுக்கும் குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க, இன்னை வரைக்கும் செய்யல. நாம கேட்கலாம், பெட்ரோல் டீசல் எப்படிங்க மாநில அரசு குறைக்கும்?
மத்திய அரசு தானே குறைக்கும். உண்மையான நிலவரம் என்ன தெரியுங்களா? பெட்ரோல் விற்கிறவனுக்கு 3 ரூபாய் தான் லாபம். ஆனால் அதை வாங்கி கொடுக்கிற மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தலா 25 ரூபாய் நம்ம வரி மட்டுமே செலுத்துறோம். 1 லிட்டருக்கு 49 ரூபாய் வரி செலுத்துறோம், பெட்ரோலுக்கு டீசலுக்கும். அந்த வரியில குறைச்சிக்கிட்டு மக்கள் நல்லா இருக்கட்டும் கொடுக்கறது கிடையாது. இவ்வளவு வேணாம், இவ்வளவு அவங்க செய்ய தேவையில்ல. ஒரே ஒரு விடயத்தை செய்தால் இங்க இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும், ஏன் இங்க வேட்பாளராக போட்டி போடக்கூடிய அண்ணன் வேட்பாளர் நம்ம விக்ரமையா அவர்கள் உட்பட எல்லாருமே நாங்க திமுக ஓட்டு போடுறோம். ஒரு விடயத்தை செய்தால், இந்த குடியை ஊத்தி கொடுத்து மகளிரோட தாலியா இருக்கக்கூடிய வேலையை நிறுத்திட்டு டாஸ்மாக மட்டும் இழுத்து மூடிட்டா நாம் தமிழர் கட்சிக்காரங்களே நாங்க திமுக ஓட்டு போறோம். செய்யுமா இந்த திமுக அரசு? இதை செய்ய முடியுமா? 48,000 கோடி ஒரு வருஷத்துக்கு வருமானம், அது பத்தலையாம். 50,000 கோடி இலக்கு வைக்கிறாங்க. எப்படி ஒரு கம்பெனி இந்த வருஷம் சேல்ஸ் கம்மியாயிருச்சுன்னா அந்த மேனேஜரை கூட்டு சத்தம் போடுமோ, அது போல எந்தெந்த டாஸ்மாக் கடைகள்ல சேல்ஸ் குறைவா இருக்கோ அவங்க அனைவரையும் கூட்டு எப்படி விலை குறைவா இருக்கும், நீங்க எப்படி கம்மியா விற்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டி நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் அதிகப்படியான விலைக்கு விற்கணும், எங்க டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கேவலம் கட்ட அரசுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஈபி பில்லு 200 ரூபாய், அதிமுக ஆட்சியில 200 ரூபாய் கட்டிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டுறோம். சொத்து வரி 150% அதிகமாயிருச்சு. இதெல்லாம் நம்ம கேட்போமா? நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. மாசம் 1000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, நம்மளுக்கு இலவசங்கள் கிடைச்சா போதும் நினைக்கிறோம். ஒண்ணுமே இல்ல. ஸ்டாலின் செய்த ஆகப்பெரும் சாதனை என்ன தெரியுங்களா? ஸ்டாலின் அவங்க அப்பாவே மிஞ்சிட்டாரு. ஒட்டுமொத்தமாக 70 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் வாங்கிய கடன் தொகை எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் 4 லட்சம் கோடி ரூபாய். ஒட்டுமொத்தமா 4 லட்சம் கோடி வாங்கி வச்சிருந்தாங்க. இவர் 4 வருஷத்துல வாங்கின கடன் மட்டும் 6 லட்சம் கோடி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டுட்டு போகும்போது 4 லட்சம் கோடியாக இருந்த கடன் இப்போ 10 லட்சம் கோடி. வெறும் 4 ஆண்டு காலத்துல 6 லட்சம் கோடி கடன் வாங்கியது மட்டும்தான் நம்ம முதலமைச்சர் செய்த சாதனைன்னு சொல்லணும். நாம் தமிழர் கட்சி மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். சீமான் அவர்கள் விவசாயத்தை பார்க்கணும், அவங்களோட சொந்த சின்னம் விவசாயி, ஆடு மாடு மேய்ங்கன்னு சொல்றாரு. ஆனால் வேட்பாளர் முழுக்க பாருங்க எல்லாருமே படிச்சவங்க. 234 வேட்பாளரும் படிச்சவங்க, யாருமே விவசாயிகள் கிடையாது. விவசாயிகளை வேட்பாளராக போடவே இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி மேல வேற எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியல. என்னடா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அண்ணன் தேர்வு செஞ்சு 234 பேரும், 30க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 30க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள், 100க்கும் மேற்பட்ட முதுகலை பட்டம் பெற்றவர்கள் பார்த்தா 234 பேரும் படிச்சவங்களா போட்டாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி சரிதானப்பா? நீங்க விவசாயியா ஒருத்தர் கூட நிப்பாட்டலன்னா விவசாயின்னு தனியாக தான் படிச்சுட்டு வருவாங்களா? இந்த மயிலம் தொகுதியின் வேட்பாளர் அண்ணன் மருத்துவர் விக்ரம் யாருங்க? அவருடைய அந்த பார்ட் டைம் ஜாப் சொல்லுவாங்கல்ல, கொஞ்ச நேரம் வேலை செய்யறது தான் மருத்துவர் வேலை. அவர் ஒரு பெரும் விவசாயி. 10 ஏக்கர் நிலம் வைத்துக் கொண்டு கரும்பு, வாழை எல்லாத்தையும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பெரும் விவசாயி மருத்துவர் விக்ரம் அவர்கள். இதெல்லாம் தெரியாது. அவர் பக்கத்துல மருத்துவர் இருந்துட்டா ஐயோ மருத்துவர் வேட்பாளராக போட்டாங்க, விவசாய வேட்பாளராக போடல. நாம் தமிழர் கட்சி மீது அபாண்டமா குற்றம் சாட்டணும், நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு பரப்பணும். நீங்க கூட கேட்கலாம், அண்ணன் இதுக்கு முன்னாடி பேசும்போது கூட சொல்லிட்டு போனாங்க, ஒரு ஓட்டு வீணா போயிருக்கு தம்பி, நாம ஏன் போயிட்டு வீணா ஒரு ஓட்டை போடணும்? உங்களுக்கு தான் போடணும்னு ஆசை இருக்கு, ஆனா உங்களுக்கு போட்டா வீணா ஆயிருமே. ஒரே ஒரு விடயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி வெல்லவே இல்லைனாலும் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு அதிகமாக வாக்குகள் வாங்குகிறதோ அவ்வளவு பயம், அவ்வளவு அழுத்தம் ஆளுகிற அரசுக்கு வரும். நாம் தமிழர் கட்சி வெல்லல, இப்ப வாங்கின 36 லட்சம் வாக்கு வாங்கிருச்சு, அடுத்த தடவை 70 லட்சம் வாக்கு நெருங்கி போயிருச்சு, 20% வாக்கு நாம் தமிழர் கட்சி வாங்கிருச்சுன்னா நாம் தமிழர் கட்சி வெல்லாம போனா கூட சரி. இப்ப நீங்க அனுபவிக்கிற சுகத்தை விட 100 மடங்கு அதிகமான சுகங்களை அனுபவிப்பீங்க. ஏன்? நாம் தமிழர் கட்சி வென்றுவிடக் கூடாதுன்னா நாம மக்களை விலைக்கு வாங்கணும், இன்னும் 10,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு இந்த திமுக அரசு வந்துடும், அதிமுக அரசு வந்துடும். இலவசங்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கொள்கையை நம்பி ஒரு கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அது வளரவே கூடாதுன்னா நாம மக்களை நம்ம பக்கம் திருப்பணும்.
அப்ப நீங்க எதிர்பார்க்கின்ற அத்தனை சலுகைகளும் கிடைக்கும். நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா வென்றால் நீங்கள் ஆக பெரும் ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. அப்படி வெல்லாம போனா கூட நல்ல வாக்குகளை வாங்கும் பட்சத்துல திமுக அரசு உங்களுக்கு தேவையான அத்தனையும் செய்யும். இவ்வளவு பெரிய மேடையை போட்டு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி நம்ம தாவேகாவை பத்தி ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசலன்னா அது முழுமை வராதுன்றதுனால இறுதியா ஒரு 2 வார்த்தை மட்டும். இப்போ ஒரு படத்துல சந்தானத்துக்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீ டாக்டர் பா அப்படின்னு. அது அவர் ஆள் மனசுல பதிஞ்சிடும். அவர் ஒரு மனநோயாளி. எல்லார்கிட்ட போய் நான் டாக்டர் அப்படின்பாரு. அந்த மாதிரி விஜய் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ அவரோட ஆள் மனசுல போயிட்டு நீங்க முதல்வர், நீங்க தான் தமிழ்நாட்டை ஆள போறீங்க, நீங்க தான் திமுக மிக சரியா எதிர்ப்பீங்க அப்படின்னு யாரோ சொல்லி விட்டாங்க. அந்த மயக்கத்திலே இருக்காரு. வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாரோட கேட்கலாம், ஏன் விஜயை ஏன் எதிர்க்கணும்? விஜய் எதிர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவர் என்ன ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் செஞ்சிருக்காரா? இல்ல நாம் அந்த தமிழ்நாட்டை நீண்ட நாட்கள் ஆட்சி செய்திருக்காரா? லஞ்சம் ஊழல் பெற்றிருக்காரா? மிகப்பெரிய ஒரு ஊழல் செஞ்சிருக்காரா? அவரால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சா? அவர் இப்பதான் வராரு பாவம், அவரையே எதிர்க்கணும் அப்படின்ற கேள்வி இருக்கும். அரசியல் தெரிஞ்சு வரணும் அந்த கூட பரவாயில்ல, அரசியல் செய்யட்டும் விடலாம். அரசியலே தெரியாம இங்க என்ன நடக்குது என்ன தேவைன்னு தெரியாம தமிழ்நாட்டை ஆளணும்னு ஒருத்தர் வரானா அவன் தான் விஜய். வேற எதுவும் இல்ல. 41 பேர் துள்ள துடிக்க செத்து போறான். 41 பேர் எதுவும் கிடையாது. விஜயை பார்க்க வந்ததுக்காக, வேற எதுக்கும் லாரியில் அடிபட்டு சாகல, பஸ்ல அடிபட்டு சாகல. விஜயை பார்க்கணும் வந்தவன் 41 பேர் செத்து போறான். செத்து போனதுக்கு அப்புறம் விஜய் சொல்றாரு, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க, எனக்கு ஒரு பேசத்து கூட்டாங்க, நான் போய் பேசினேன், நான் கிளம்பி வந்துட்டேன். இறந்து போன வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கல, செத்தவனை போய் பார்க்கல, ரெசார்ட்டுக்கு வர வச்சு பார்த்த ஒரே தலைவன் விஜய் மட்டும்தான். அது விஜயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஆக பெரும் அழிவு சக்தியாக விஜய் வளர்ந்து கொண்டு வருகிறார். நீங்க நினைக்கலாம் விஜய் அப்படி என்ன தப்பா செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. மக்களை தப்பான அரசியல் செய்யக்கூடியவர்களை திருத்த மனசே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் விஜய் ரசிகர்கள் இவ்வளவு ஒன்னும் அரசியல் தெரியாம தற்கூரிகளாக சுத்திட்டு இருக்காங்களே, அவர்களை சரி செய்ய வேண்டும் என்று ஒரு மேடையில் கூட விஜய் பேசியதில்லை. ஒரு இடத்துலயாவது ஏன்பா உங்களாலதான் எனக்கு கெட்ட பேர் வருது, உங்களாலதான் எல்லாரும் என்ன திட்டுறாங்க, நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து நல்ல அரசியல் செய்யுங்க, மக்களுக்கு என்ன தேவையோ அதை போய் தேடி தேடி செய்யுங்க, மக்களுக்கான நலன்கள்ல அக்கறை காட்டுங்க அப்படின்னு பேசியிருக்காரான்னா பேசினதில்லை. ஏன்னா அவன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், அவனை சிந்திக்க வைத்து விட்டால் இந்த விஜய்க்கு வாக்கு விடாது. விஜய் என்ற ஒருவன் தேவைப்பட மாட்டான். அனைவரும் கொள்கையின் பின்னால், நாம் தமிழர் கட்சியின் பின்னால் வந்து விடுகிறார்கள் என்பதற்காக அவர்களை தற்குறிகளாகவே வைத்திருக்க வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார். அதனாலதான் இன்னைய வரைக்கும் சமீபத்தில் மகளிர் தின மாநாடு நடத்துறாருங்க. அந்த மாநாட்டில் ஏறி நின்றுகிட்டு பேசுறார். சொந்த மனைவி புகார் கொடுத்திருக்காங்க. சொந்த மனைவி மேல அவனுடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் அர்ச்சனை செய்யறாங்க. அங்க நின்றுகிட்டு இப்ப சமீபத்தில் ஒரு விஷயம் நடக்குது, அதை பார்த்து நீங்க எல்லாம் ஹர்ட் ஆயிருப்பீங்க, அதனால நான் ஹர்ட் ஆயிட்டேன். எப்படி சொந்த மனைவியை திட்டினா கூட பரவாயில்ல, கேவலப்படுத்தினாலும் பரவாயில்ல, தன்னுடைய ரசிகர்கள் ஹர்ட் ஆயிட்டாங்களாம். அதெல்லாம் ஒர்த்தே கிடையாதுங்க, நீங்க விட்டுட்டு வேலையை பாருங்கன்றாங்க. எத்தனை பல 100 மகளிர்களை கூட்டு வச்சுக்கிட்டு அங்க நின்று பேசுறார். மகளிருக்கு 8 கிராம் தங்கம், 2500 ரூபாய் மாதம் மாதம் இலவசமாக கொடுப்போம், பட்டு புடவை கொடுப்போம், தாய்மாமன் சீர் கொடுப்போம், அண்ணனோட சீர் கொடுப்போம். இந்த அதிமுக திமுகவில் இருந்து எந்த விதத்தில் இந்த தாவேகா மாற்றாக இருக்கிறது? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வரக்கூடியவன் எதற்காக இலவசங்களை கொடுக்க வேண்டும்? மக்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் உங்கள் சிந்தனையில் இருக்கின்ற ஒரே சின்னம் விவசாயி சின்னம். விவசாயி சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் மருத்துவர் விக்ரம் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் மயிலம் தொகுதி ஆக சிறந்த ஒரு தொகுதியாக, நீங்கள் வாழும் போதே சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு தொகுதியாக மாறும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.